வணக்கம். கிணத்துக்கடவு ஏரியாவில் அதுவும் கம்மியான பட்ஜெட்டு அதே மாதிரி லோன் ஃபெசிலிட்டியோட நீங்க வீடு பார்க்குறீங்கன்னா நல்ல ஒரு அருமையான வீடு. மொத்தமா 1.5 சென்ட் இடத்துல சிங்கிள் பெட்ரூமோட இருக்கக்கூடிய வீடு சேலுக்கு பார்க்குறோம். ஃப்ரண்டேஜில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஒரு அளவாக ஒரு கார் நிறுத்திக்கலாம். அதே மாதிரி வீடும் புது வீடு, உங்களுக்கு லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் ஆனதையுமே ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. ஒரு அளவான ஹால் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஒன்று இருக்குது, ஒரு பெட்ரூம் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா ஹாலும் வந்து 8க்கு 10 சைஸ், அதே மாதிரி கிச்சனும் 8க்கு 10 சைஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சனும் நீட்டாக பண்ணியிருக்காங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க சொந்த யூஸுக்கு கட்டின வீடு, இது கட்டி விற்கிறக்கோ இந்த மாதிரி சேல்ஸ்க்கோ பண்ண கிடையாது. இவங்க சொந்த யூஸுக்கு கட்டின வீடு. இப்போ சூழ்நிலை காரணமாக வீடை சேலுக்கு கொடுக்குறாங்க. பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 8க்கு 16 சைஸ் அட்டாச் டாய்லெட்டோட கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கேட்கும் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா 27 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க. ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டு. நீங்க ரெடி கேஷ் இருந்தாலும் வாங்கிக்கலாம். இல்ல லோன் போடணும், லோன் போட்டாலும் ஈஸியா கிடைச்சிரும். நீங்க வீட்ட பாருங்க. வீடு ஏரியா புடிச்சிருந்ததுன்னா பெருசா ரேட் கம்மியாகாது. சும்மா ஒரு 1, 2 கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வீட்டோட மேலும் ஏதாவது டீடைல்ஸ் தேவைப்பட்டுச்சுனாலோ, இல்ல வீட்டை நீங்க நேர்ல வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சுனாலும், நம்ம ஸ்க்ரீன்ல குடுக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதே மாரி கிணத்துக்கடவு ஏரியாவுல உங்களோட ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீன்ல குடுக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.